பேட் டெபிட்ஸ் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இது இப்போ வந்து இது பிக் சம் வந்து இது வந்து ஏ கம்பெனி அவங்களுடைய ஒரு லெஜர் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு எப்படி இந்த சம்மில் நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட கேபிட்டல், பேங்க் ஓவர் டிராஃப்ட், ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் இது கிரெடிட்டார்ஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, டெப்டார்ஸ், ரெண்ட்டு, பர்ச்சேஸ், சேல்ஸு, ரிட்டர்ன் இன்வர்ட்ஸு, டிஸ்கவுண்ட்டு, டேக்ஸு, ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ், சேலரி, கமிஷன்ஸ், பர்ச்சேஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் அண்ட் ஹேண்ட், க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் ஃபர்னிச்சருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொவிஷன் ஒரு 5% டெப்டார்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஒரு 5% கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி சம்மில் அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து புக் ஆஃப் ஏ உடைய ட்ரேடிங் அண்ட் நான் ரெண்டு ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ஆஃப் எண்ட் 31/12/95 அவங்களுடைய இது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கண்டினியூவாக போட போகிறேன். ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், டெப்டார் சைடு, கிரெடிட்டார் சைடு. என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 44,000 ரூபாய். பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,20,000 ரூபாய். பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குங்களா, பர்ச்சேஸ் இருக்கு பாருங்க. அடுத்தது கரேஜ் ஆன் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,600. எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்தால் எவ்வளோ வரும், அது பை சைல் என்னென்ன போகணும் பார்த்துக்கலாம். 2 சைடில் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதாவது கொடுத்தா லெஸ் பண்ணி போட்டிருக்கோம். ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கல, அப்போ பர்ச்சேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரேஜ் ஆன் பர்ச்சேஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பை சைடில் பை சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சம்மில் சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. லெஸ் பண்ணி வர அமௌண்ட் வந்து 2,96,000 பை க்ளோசிங் ஸ்டாக் ஓகேங்களா. ஸ்டாக் அண்ட் ஹேண்ட் லாஸ்ட் மந்த்துக்கு 31/12/95 கொடுத்துருக்காங்களா, அந்த அமௌண்ட் ஆட் பண்ண எவ்வளோ வருது, 3,36,120 வந்திருக்கு. இது கூட இதை லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் எப்படி வருதுன்னா, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 44,000, 2,20,000, 3,60,000 இல்லை ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னா, உங்களுக்கு பென்சில் எழுதிருக்கு பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக, 3,36,120 ரூபாய் வந்திருக்கு. சரி, இந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2,67,600 ரூபாய் கூட வந்திருக்கு. அதோட இந்த மொத்தமாக வந்த அமௌண்ட் எவ்வளோ, 3,36,120 லெஸ் பண்ண வர அமௌண்ட் தான் இந்த 68,520 கிராஸ் ப்ராஃபிட். இந்த சைடில் வரத்தால இது கிராஸ் ப்ராஃபிட். இதுவே இந்த பக்கம் அமௌண்ட் அதிகமாகி இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா அது நெட் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ் அப்படின்னு வரும். கிராஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்தால் லாசஸ், மோஸ்ட்லி லாசஸ் வராது, கிராஸ் ப்ராஃபிட்ல தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் என்ன வரும், இந்த பக்கம் இருக்கிற எல்லா செலவுகளும் 2 சைட்லையும் எல்லா இன்கமும் நமக்கு என்ன வரும், பை சைட்லையும் வரும் இல்லையா. அப்போ இப்போ நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட் வரும்போது இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து நம்ம பை சைடு, இந்த பக்கம் 2 சைடில் இருக்கிறதால இந்த பக்கம் பை சைடில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பை கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் பை ரெண்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் இந்த சைடில் இந்த சம்மில் இருக்கு. இந்த மோஸ்ட்லி இந்த பக்கம் பை சைடில் ரெண்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் நமக்கு இந்த பக்கம் வந்திருக்கு அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இப்ப 2 சைல என்னென்ன வரும்னு பாக்குது, 2 டாக்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டாக்ஸ் 4,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் மைனஸ் ப்ரிப்பேர்டு 1,400 ரூபாய். அந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் வந்து அதோ லாஸ்டா இருக்கு கேரி ஃபார்வர்ட், இதோ இருக்கு 1,400 ரூபாய். இந்த அமௌண்ட் எங்க இருக்குன்னு இன்சூரன்ஸ், இந்த அன்எக்ஸ்பெக்டட் இன்சூரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் 1,400 ரூபாய் லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 2,600 ரூபாய்.
டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் சேலரி கமிஷன்ஸ் எல்லாம் இது எல்லாமே டூ சைடில் வரும்ல அது எல்லாமே அமௌண்ட்டும் வந்துருச்சு. டூ பேட் டெபிட்ஸ் எவ்வளோ 1600 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெபிட்ஸ் வந்து 1800 நம்ம லெஸ் ஆட் பண்ணி வந்த அமௌண்ட் கூட எக்ஸஸ் ப்ரொவிஷன் 1000 கொடுத்துருக்காங்க. லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் இந்த 2400. டு டிப்ரிசியேஷன் சம்பளம் கொடுத்துருக்காங்களா. ஃபர்னிச்சர்ஸ் இதோ கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் 600 ஃபர்னிச்சர் இந்த அமௌண்ட் டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டும் இந்த பக்கம் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு 5% கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மொத்தமாக இந்த கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ 50,000. அந்த 50,000 5% கண்டுபிடிச்சா 2500 எவ்வளோ மொத்தமாக வந்திருக்கு அமௌண்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2600 8000 18,000 4400 2400 600 5020 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 39,020 வருது. இந்த சைடில் பை சைடில் நமக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குது. எவ்வளோ 71,000 32,000 கூட வந்த அமௌண்ட் லெஸ் பண்ண வர அமௌண்ட் தான் 32,300 நெட் ப்ராஃபிட். இந்த சைடில் வந்ததால் நெட் ப்ராஃபிட் இது கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த சம்முக்கு பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போட போது இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏவோடைய பேலன்ஸ் ஷீட் 31/12/96 லைபிலிட்டிஸ் அதாவது லைபிலிட்டிஸ் இந்த பக்கம் அசெட். லைபிலிட்டிஸ்ல என்ன வரும் பொறுப்புகள் என்னென்ன கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட்டார்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அதை ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் நம்ம ஆட் பண்ணி போடணும். கேபிட்டல் 50,000 பார்த்தீங்களா. கேபிட்டல் 50,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. அந்த அமௌண்ட் நெட் ப்ராஃபிட்க்கு வந்திருக்கு பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர அமௌண்ட் தான் இந்த 84,800. கிரெடிட்டார்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டிஸ்ல சைடில் வருது. ஆட் பண்ண எவ்வளோ வருது 1,19,800 வந்திருக்கு. இப்போ அசட் சைடில் டெபிட் சைடில் என்ன வந்திருக்கு டெபிட்டார்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 36,000 மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெபிட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 1,800 மைனஸ் பண்ணி வர அமௌண்ட் அவுட்டரில் போகணும். அடுத்தது ஸ்டாக் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் தான் இந்த சைடில் வரும் இல்லையா. க்ளோசிங் ஸ்டாக் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ப்ரிப்பேர் இன்சூரன்ஸ் கண்ணு கொடுத்துருக்காங்க. கேர் லாஸ்ட் அந்த கேரி பாருங்க அந்த அமௌண்ட். ஃபர்னிச்சர் வந்து டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் மொத்தமாக அமௌண்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் ஃபர்னிச்சர் வந்து 5,200 கொடுத்துருக்காங்க. அந்த 5,200 கூட அவங்க சம்மில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டிப்ரிசியேஷன் அந்த 520 லெஸ் பண்ணி போடணும் அந்த அமௌண்ட். அடுத்தது பிஸ்னஸ் இதில் வந்து டிப்ரிசியேஷன் 40,000 கொடுத்துருக்காங்க. அதில் டிப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 600 கொடுத்துருக்காங்க. லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் அவுட்டரில் போடணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர அமௌண்ட் எவ்வளோ 1,19,800. ரெண்டு பக்கமும் அமௌண்ட் வந்து நமக்கு டேலி ஆகணும் கரெக்டாக. அப்போ தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த ஏவோட கம்பெனியில் ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல மோஸ்ட்லி இந்த பக்கம் என்ன வரும் டு ஓப்பனிங் ஸ்டாக் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது கொடுத்தா லெஸ் பண்ணி போடணும். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சைடில் வரும். இந்த பக்கம் மோஸ்ட்லி சேல்ஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணி போடணும். க்ளோசிங் ஸ்டாக் இந்த பக்கம் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓகே முடிஞ்சிச்சு. வந்த அமௌண்ட் லெஸ் பண்ணி போதா கிராஸ் இந்த பக்கம் வந்தா அது கிராஸ் ப்ராஃபிட். அடுத்தது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் டூ சைட்லயும் இன்கம் எல்லாமே பை சைட்லயும் வரும். இல்ல ரெண்ட் இந்த சம்ல வந்து ரெண்ட் டிஸ்கவுண்ட் தான் நமக்கு இந்த பக்கம் இன்கமா இருக்கு. அப்போ இது வந்து பை சைட்ல போட்டிருக்கேன். இந்த பக்கம் டாக்ஸ் இன்சூரன்ஸ் இந்த ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து லெஸ் பண்ணி அழகா கரெக்டா போட்டுருணும். டிஸ்கவுண்ட் ஆன் இது டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. நான் லெஸ் பண்ணி போட்டிருக்கேன். கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லேருந்து 5% கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். பேட் சேலரி கமிஷன் பேட் டெபிட்ஸ் போட்டிருக்கேன். பேட் டெபிட்ஸ் வந்து 1,200 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நியூ ப்ரொவிஷன் பேட் டெபிட்ஸ் வந்து 1,800 நம்ம ஆட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதுலேருந்து ப்ரொவிஷன் எக்ஸஸ் ப்ரொவிஷன் வந்து 1,000 வந்து லெஸ் பண்ணி இந்த அமௌண்ட் லாஸ்டா அவுட்டர்ல போட்டிருக்கேன். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டூ சைடு ஓப்பனிங் இந்த சம் புரிஞ்சுதா. ப்ராஃபிட் லாஸ்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் டெபிட் சைட்லயும் எல்லா இன்கமும் கிரெடிட் சைட்லயும் வரும். பேலன்ஸ் ஷீட்ல
பொறுப்புகள் எல்லா லைபிலிட்டிஸும் டெபிட் சைட்லையும் அசட் சைடில் எல்லா சொத்துக்கள், அதாவது இந்த கம்பெனியோடைய சொத்துக்கள் வருமானங்கள் என்ன இருக்கு, சொத்துக்கள் என்ன இருக்கோ அது இந்த சைடில் வரும். இந்த பக்கம் பொறுப்புகள், இந்த பக்கம் சொத்துக்கள் ரெண்டுமே நமக்கு கரெக்டாக டேலி ஆனால் தான் நம்ம இந்த சம்ம நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக இருக்கு அர்த்தம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு சம்மை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த பக்கம் வருது, ஏன் இந்த பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்மேட்டை முதல்ல படிச்சு அதை படிச்சு ஞாபகம் வச்சுட்டு எது அசட்டு, எது லைபிலிட்டிஸ், எது டூ சைடில் வரும், எது பை சைடில் வரும், எது ப்ராஃபிட் லாஸ்ல வரும், எது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு இந்த சம்மு புரியும். பிக் சம், இது இம்பார்ட்டன்ட் சம்.